மீண்டும் 22 தமிழக மீனவர்கள் கைது. கடிதம் எழுதுவதை விட்டுவிட்டு கச்சத்தீவை மீட்க போராடுங்கள். ஸ்டாலினை விளாசிய சீமான். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக அரசு மற்றும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 18 அன்று மீன்பிடிக்க சென்ற 22 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது மிகுந்த மனவேதனை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் மீனவர்கள் கைது அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள சீமான் 2021 143 பேர், 2024 528 பேர் என கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 1300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் கொடுஞ்செயல் என்று சாடியுள்ளார். ஒவ்வொரு முறையும் கடிதம் மட்டுமே எழுதும் முதலமைச்சர் ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் தமக்குள்ள 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வைத்து ஒன்றிய அரசுக்கு ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் குஜராத் மீனவர்களுக்கு வரும் அக்கறை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு வராதது ஏன் என பாஜக அரசை சாடியுள்ள அவர் கச்சத்தீவை மீட்பதே இதற்கு நிரந்தர தீர்வு என்று குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பிற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய முதலமைச்சர் மீனவர் நலனுக்காகவும் கச்சத்தீவை மீட்கவும் ஏன் ஒருமுறை கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என்றும் அவர் வினவியுள்ளார். சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனது அறிக்கையில் சீமான் வலியுறுத்தியுள்ளார். கோபி தொகுதியில் மீண்டும் போட்டியா பரப்புரையை தொடங்கினார் செங்கோட்டையன். தாவைக்காவிற்காக லட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பு. தமிழக வெற்றிக் கழகம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் வரும் பிப்ரவரி 27ஆம் தேதி தேர்தல் அறிக்கையை வெளியிட திட்டமிட்டுள்ள நிலையில் வேட்பாளர் தேர்வும் மும்மரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கே.ஏ. செங்கோட்டையன் இன்று கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தனது முதல் கட்ட பரப்புரையை தொடங்கியுள்ளார். கோபி மாரியம்மன் கோயில் அருகே கூடியிருந்த பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி தாவேகாவிற்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் கட்சியின் சின்னமான விசில் மற்றும் கொள்கை விளக்க துண்டு பிரசாரங்களையும் விநியோகித்தார். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செங்கோட்டையன் கடந்த ஆண்டு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு தனது பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது தாவேகாவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் அவர் வேட்பாளர் பட்டியல் முறைப்படி வெளியாகும் முன்பே தனது சொந்த தொகுதியில் களமிறங்கி இருப்பது அவர் மீண்டும் கோபியிலேயே போட்டியிடுவதை உறுதி செய்யும் விதமாக உள்ளது. தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் இணைந்து அவர் மேற்கொண்ட இந்த திடீர் பரப்புரை ஈரோடு மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழைய கோட்டை புதிய சின்னம் என்ற முழக்கத்துடன் செங்கோட்டையன் களம் கொண்டுள்ள நிலையில் அவருக்கு போட்டியாக அதிமுக யாரை நிறுத்தும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக மகிழ்வளிக்கிறது. பகைவர்களின் கனவில் மண் விழுந்தது. விசிக தலைவர் திருமாவளவன் அதிரடி பதிவு. தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே திமுக கூட்டணியில் தேமுதிக நேற்று அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் தனது ஆதரவை உறுதி செய்தார். இந்த சேர்க்கையை திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சி தலைவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்று வருகின்றனர். இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது பெரும் மகிழ்வளிக்கிறது. இதன் மூலம் இக்கூட்டணி மேலும் வலிமை மிக்கதாக மாறியுள்ளது. இது நமது உறுதியான வெற்றிக்கு ஏதுவாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகளை சாடும் விதமாக அரசியல் பகைவர்களின் அறிவு இருக்குமையும் திமுக கூட்டணி உடையும் என்ற அவர்களின் கனவில் மண் விழுந்தது என்று பதிவிட்டுள்ளார். கலைஞர் கருணாநிதி அவர்களின் பழைய கூற்றை நினைவு கூர்ந்துள்ள திருமாவளவன் கலைஞரின் கனவு நனவாகும் வகையில் பழம் நழுவி பாலில் விழுந்துள்ளது என தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிகவும் வலுவான நிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டும் வகையில் அமைந்துள்ள திருமாவளவனின் இந்த பதிவு சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவி வருகிறது. வேலூரில் விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு. 4900 பேருக்கு மட்டுமே அனுமதி. கரார் நிபந்தனைகள். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் மாநிலம் முழுவதும் தீவிரமாக தயாராகி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த அகரம்சேரியில் நடைபெறுகிறது. இதற்காக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே 33 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட மைதானம் தயார் செய்யப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு மற்றும் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு கூட்டத்தில் பங்கேற்க தாவேகா தலைமை கடும் நிபந்தனைகளை விதித்துள்ளது. QR கோடு கொண்ட அடையாள அட்டை அல்லது பாஸ் வைத்திருக்கும் 4900 தலைமை நிர்வாகிகள் மட்டுமே மைதானத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். சேலம் மற்றும் கரூர் கூட்டங்களில் ஏற்பட்ட அசம்பாவிதங்களை தவிர்க்க இம்முறை மைதானத்தை சுற்றி 10 அடி உயரத்திற்கு தகர சீட்டுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் என தாவேகா சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதன்முறையாக விஜயின் கூட்டத்தில் 5000 நாற்காலிகள் போடப்பட்டு பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட உள்ளது. வேலூர் எஸ்பியின் 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளின் கீழ் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பிற்கு வரும் 23ஆம் தேதி விஜய் சாலை மார்க்கமாக வேலூர் வரவுள்ளார். அவரை பின்தொடர்ந்து வாகனங்களில் வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தொண்டர்களுக்கு கட்சி தலைமை வேண்டுகோள் விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் சீமான் பாய்ச்சல். நாளை திருச்சியில் ஒரே மடையில் 234 வேட்பாளர்கள் அறிமுகம். சீமான் போட்டியிடும் தொகுதி எது? அரசியல் களத்தை அதிர வைக்கும் மக்களின் மாநாடு. தமிழக சட்டமன்ற தேர்தலை தனித்து போட்டியிட்டு எதிர்கொள்ளும் நாம் தமிழர் கட்சி நாளை திருச்சி திண்டுக்கல் சாலை ஆலம்பட்டு
பட்டுப்புதூரில் தனது பிரமாண்ட மாநில மாநாட்டை நடத்துகிறது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026 என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ள வேட்பாளர்களை சீமான் ஒரே மேடையில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளார். கடந்த 2016 1.07% வாக்குகளில் தொடங்கி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.2% என தனது வாக்கு வங்கியை தொடர்ந்து உயர்த்தி வரும் நாம் தமிழர் கட்சி இந்த முறை வெற்றி ஒன்றே இலக்கு என களம் காண்கிறது. இந்த மாநாட்டின் சிறப்பம்சமாக சீமான் தான் போட்டியிடப் போகும் தொகுதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார். ஏற்கனவே அவர் தனது சொந்த மாவட்டமான சிவகங்கையின் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ள நிலையில் நாளை வெளியாகும் அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாநாட்டில் தேர்தல் அறிக்கை என எதுவும் தனியாக வெளியிடப்படாது என்றும் அதற்கு பதிலாக கட்சியின் ஆட்சி வரைவு ஆவணம் அச்சு மற்றும் காணொலி வடிவில் வெளியிடப்படும் என்றும் சீமான் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் ஏற்றி தேர்தல் பணிக்கான போர் பரணியை சீமான் நாளை திருச்சியிலிருந்து தொடங்க உள்ளார். சீமானின் இந்த எகிர வைக்கும் எதிர்பார்ப்பு தற்போது சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவி வருகின்றன. நிரம்பி வழியும் திமுக கூட்டணி. தேமுதிக வருகையால் கூட்டணிக்குள் பூகம்பம். முரண்டு பிடிக்கும் பழைய கூட்டாளிகள். தமிழக அரசியல் களம் 2026 தேர்தலை நோக்கி அனல் பறக்க தொடங்கியுள்ளது. ஆளுங்கட்சியான திமுகவின் கூட்டணியில் யாரும் கணித்திராத வகையில் தேமுதிக நேற்று அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு தேமுதிகவிற்கு 7 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திடீர் வரவு திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக இருக்கும் விசிக, மதிமுக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் 6 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்ட விசிக மற்றும் மதிமுக இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகளை குறிவைத்துள்ளன. குறிப்பாக வைகோ அவர்களுக்கு மீண்டும் மாநிலங்களவை சீட் வழங்கப்படாத நிலையில் தற்போது புதிதாக வந்த தேமுதிகவிற்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுவது மதிமுக தொண்டர்களிடையே அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது. மேலும் மக்கள் நீதி மையமும் கூட்டணிக்குள் இருப்பதால் திமுக தனது சொந்த தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. நேற்று வந்தவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவமா என்ற மூத்த கூட்டணி கட்சிகளின் கேள்விக்கு திமுக தலைமை எப்படி பதிலளிக்கப் போகிறது என்பதுதான் தற்போதைய ஹாட் டாபிக். தொகுதி பங்கீட்டின் போது இந்த ஓவர்லோட் சிக்கல் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துமா அல்லது திமுக சமாளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எங்களை கலற்றி விட மாட்டீங்களே. தேமுதிக வருகையால் கலங்கிய காங்கிரஸ். தமிழக அரசியல் களத்தில் 2026 தேர்தலுக்கான காய் நகர்த்தல்கள் உச்சகட்டத்தை எட்டியுள்ளன. நேற்று திமுக கூட்டணியில் தேமுதிக அதிகாரப்பூர்வமாக இணைந்ததை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்குள் ஒருவித கூட்டணி பயம் தொற்றிக் கொண்டுள்ளது. தேமுதிகவிற்கு கணிசமான தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுவதால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பலரும் பதற்றத்தில் உள்ளனர். நேற்று இரவு முதல் பல காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் திமுகவின் மூத்த நிர்வாகிகளுக்கு தொடர்ச்சியாக தொலைபேசி வாயிலாக அழைப்புகளை விடுத்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எங்களை கலற்றி விட மாட்டீர்களே. எங்கள் தொகுதிகள் தேமுதிகவிற்கு மாற்றப்படுமா என்பதே அவர்களின் பிரதான கவலையாக தெரிகிறது. இதுவரை திமுகவின் பிடிக்குள்ளே இருந்து வந்த காங்கிரசிற்கு இப்போது தேமுதிக ஒரு மாற்றாக உருவெடுத்துள்ளதால் தொகுதி பங்கீட்டின் போது திமுக கூடுதல் நெருக்கடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேமுதிகவின் வருகை காங்கிரசின் பேரம் பேசும் சக்தியை குறைத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தேமுதிகவை வைத்து காங்கிரஸை வழிக்கு கொண்டு வர திமுக திட்டமிடுவதாக கூறப்படும் நிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேவையில்லாமல் திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்டு மோதிவிட்டோம் என்ற யோசனையும் ஒரு தரப்பு காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே எழுந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். அரசியலில் சித்திரவதையை அனுபவிக்கின்றேன். மேடையிலேயே கண்கலங்கிய துரை வைகோ. திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வில் பங்கேற்றார். மியான்மர் நாட்டில் சிக்கி தவித்த தமிழக இளைஞர்களை மத்திய அரசிடம் பேசி பத்திரமாக மீட்டு வந்ததற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் அது. அந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய துரை வைகோ தனது அரசியல் பயணம் குறித்து மிகவும் உணர்ச்சி பூர்வமாக பேசினார். எனக்கு அரசியலையும் பிடிக்காது, அரசியல்வாதிகளையும் பிடிக்காது. கால சூழ்நிலையால் தந்தை வைகோ மற்றும் இயக்கத்தின் விருப்பத்திற்காகவே இந்த இடத்திற்கு வந்தேன். கனவில் கூட நினைக்காத பதவிகள் என்னை தேடி வந்தன. ஆனால் அரசியலில் நான் சந்தோஷமாக இல்லை. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என கூறி கண்கலங்கினார். மேலும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து பேசிய அவர், இந்த அரசியல் என்பது சேவையாக இல்லாமல் முதலீடாக மாறிவிட்டது. ஜாதி, மதம் மற்றும் பணம் வைத்து இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என வேதனை தெரிவித்தார். நடிகர் விஜயின் கூட்டத்தை பற்றி குறிப்பிட்ட அவர், இன்று விஜயை பார்க்க வரும் கூட்டத்தை விட 10 மடங்கு அதிகமான இளைஞர் கூட்டம் வைகோவை பார்க்க அன்று கூடியது. ஆனால் மக்கள் மனதில் மாற்றம் வராதவரை அரசியலில் நல்லவர்கள் நிலைப்பது கடினம் என்றார். எப்போது அரசியலை விட்டு விலகுவேன் என தான் ஒவ்வொரு நொடியும் நினைப்பதாக அவர் கூறியது தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வமா? முதல்வர் ஸ்டாலினுடன் ஓபிஎஸ் திடீர் சந்திப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் எடுத்துள்ள அதிரடி முடிவு அரசியல் வட்டாரத்தை திக்குமுக்காட வைத்துள்ளது. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு தனியணியாக செயல்பட்டு
வந்த ஓபிஎஸ் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் கைகோர்த்தார். ஆனால் ராமநாதபுரம் தோல்விக்கு பிறகு பாஜக அவரை சரியாக மதிக்கவில்லை என்ற அதிருப்தியில் இருந்த ஓபிஎஸ் தற்போது திமுக பக்கம் சாய தொடங்கியுள்ளார். இன்று தமிழக சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த ஓபிஎஸ் அவருக்கு பழக்குடை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது ஓபிஎஸ்ஸின் மகன் ரவீந்திரநாத் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உடன் இருந்தனர். 5 ஆண்டுகால திமுக ஆட்சி வெற்றிகரமாக நிறைவு பெற்றதற்கு வாழ்த்து தெரிவிக்கவே இந்த சந்திப்பு என ஓபிஎஸ் தரப்பு கூறினாலும் உண்மையில் இது கூட்டணி தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்று அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோர் திமுகவில் இணைந்துவிட்ட நிலையில் ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவரை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க திட்டவட்டமாக மறுத்துவிட்ட சூழலில் திமுகவே ஓபிஎஸ்க்கு தஞ்சம் அளிக்க முன்வந்துள்ளதாக தெரிகிறது. ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் இணைந்தால் அவர் தனது அணியின் பெயரில் போட்டியிடுவாரா அல்லது உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்பாரா என்பது வரும் நாட்களில் தெரியவரும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.